வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, பத்மஸ்ரீ வெங்கடபதி ரெட்டியார் அக்ரிகல்ச்சர் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இதுவரையில் யாரும் சொல்லக்கூடாத ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு பனானாவில் ஒரு புது ரகம் வர்றதால இருக்கிறதால வலைதளங்கள் மூலம் அது வெளிநாட்டுதான். அதாவது வணங்கும் கை வாழைப்பழம், பிரேயிங் அண்ட் ஹேண்ட், ஆங்கிலத்தில் பிரேயிங் ஹேண்ட். இப்படி அந்த வாழை மரம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு கண்ணினுடைய விலை 3800 ரூபா. ஒரு சீப்பு என்ன விலை தெரியுங்களா? 8000 ரூபா. ஒரு சீப்புல எத்தனை கொலை வருதுங்களா? 8 சீப்பு. 8000 ரூபான்னா 8 சீப்பு எவ்வளவு? 64,000. இதை வாங்கிய சாப்பிடுற அளவுக்கு இந்தியாவில் மக்கள் கிட்ட காசு இருக்கா? இருக்கு. அத பப்ளிக்ல கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல. அதை நான் எடுத்திருக்கேன். இன்னும் 2-3 மாதங்களில் கோடிக்கணக்கான செடிகள், லட்சக்கணக்கான செடிகள் இந்தியாவில் உற்பத்தி பண்ணி விநியோகிக்க போறேன் என்பது இந்த ஸ்ப்ரேயிங் ஹேண்ட் பனானா நெட்ல போடுங்க வரும். அது எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு கா, இப்படி ஒரு கா, இதுக்கு நடுவில் இப்படி ஒரு கா கும்புற மாதிரி இருக்கு. ஆனா உடனே என்ன என் வேலைன்னா, முதல்ல டச்சு, அப்புறம் ரிசர்ச், அப்புறம் ட்ரையல் ரிசர்ச், அப்புறம் பிராக்டிக்கல் ரிசர்ச், அப்புறம் தான் கமர்ஷியல் செலவு. எட்ட உடனே ஒழுங்குன்னு போயிடக்கூடாது. இது மாதிரி பண்ணும்போது புதிய புதிய இனங்கள், புதிய எண்ணெய் தேடும் ஆலை வரும். நம்மாழ்வாரும் அப்புறம் இன்னும் சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கய்யா. அவரை மாதிரி சில பர்சன்ஸ் சந்திச்சிங்களா? அதை பத்தின சில அனுபவம். அதாவது எப்படின்னாங்க, எல்லாத்திலையுமே மாறுபட்ட கற்கள். உணவு தானியங்கள் விஷமில்லாத கொடுக்கணும்னா ஐஎன்ஏ கம்மியா இருக்கும், 40% தான் வரும். இன்னைய காலகட்டத்துக்கு லேபர் இன்கம் பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் ஒரு 1%, 2% தான் கொடுப்பாங்க. அதை ஈடு கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் ஈடு கட்டுறதுக்காக பொருளுதவி பண்ணாதான் இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும். அப்படி இயற்கை விவசாயம் பண்ணி இந்தியாவில் இருக்க மக்கள் வாழணும்னா பாதி பேர் சத்தியமா பெற்றுருவாங்க. ஈல்டிங் வெரைட்டி பசுமை புரட்சி வரும்போதுதான் ஈல்டிங் அதிகமாகும். ஈல்டிங் அதிகமாகும் போது டிசீசுகள் பாதிக்கும். அதான் உலகம் மாறினாங்க, வடத்துருவோம் தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு எப்படி உலகம் மதங்குது? ஒண்ணு இடிக்குது, ஒண்ணு தள்ளு தாங்குது. அதான் அந்த மேக்னட்டிக் பவர். ஏதோ உணவு கிடைச்சதா, சாப்பிட்டோமா? இன்னைய காலகட்டத்துக்கு எப்படி நான் கேட்கிறேன், இயற்கை உணவு இயற்கை உணவுன்னு கேட்கிறேன். இயற்கை உணவு தின்னுறீங்க. எவ்வளவு காரு, லாரி, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க மெட்ராஸ், டெல்லிக்கு போங்க, பொல்யூஷன், ஃபுல் பொல்யூஷன். எப்படி அது? ஏதாவது இன்னைக்கு இருக்கிறதுக்கு எது நல்ல வழியோ அந்த வழியில போகணும். அது நம்ம குறைஞ்ச வரும். அடுத்தது ஐயா, இப்போ நீங்க நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகனைஸ் வாங்கியிருக்கீங்களா? அதை பத்தின சில வார்த்தைகள். அதாவது இது எல்லாத்தையும் செய்யும் போது நான் 5 ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டவன். நான் மாட்டம் இதை செய்திருக்கும் போது பேப்பர்காரே எடுத்துக்குவாங்க. 5 ஜனாதிபதிகள், மிஸ்டர் நாராயணன், அதுக்கப்புறம் அப்துல் கலாம், அதுக்கப்புறம் பிரதிபா பட்டேல், அதுக்கப்புறம் எல்லாரும். அதாவது லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாருங்க இல்ல,
அவருக்குள்ள ஆள் இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த அதிபர் என்ன பண்ணாருங்க, சேப்ப கம்பளத்தை விரிச்சு குடுகுடுன்னு பிளைட்ல ஏறி அந்த படிக்கட்டுக்கு ஏறி அந்த பிளைட்டினுடைய கதவை திறந்து கையை பிடிச்சி இட்டாந்தார். அப்ப நிருபர் எல்லாம் கேட்டாங்க, என்னங்க ஐயா நீங்க இவ்வளவு பெரிய டாப்ல இருக்கிறீங்க, அவரு சின்னதா இருக்கிறாரு, நீங்க போய் கதவை கூட, அது இங்கிலாந்து, யாருக்கும் தலை வணங்காத, எந்த அரசியலுக்கு ஜனாதிபதி தலை வணங்காத குணம் இடம் இது மாதிரி கூட்டு வரீங்களா, இது ஒரு புதுமையா இருக்குன்னு. அப்ப சொன்னாதான், இவர் தாங்க எனக்கு மும்பையில ஆசிரியரா இருந்தார், வகுப்பு ஆசிரியர், அதுக்கு கொடுத்த மரியாதை. அது போல நம்ம போகக்கூடிய வழிகளில் அவரு ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா, சார் நீங்க இவ்வளவு குள்ளலா இருக்கீங்களா, லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்து கேட்டாராம், இவ்வளவு குள்ளலா இருக்கிறீங்களா, மற்றவங்க எல்லாம் உங்களை மதிக்கிறாங்க. யாரு கேட்டாலும் என்கிட்ட குடிஞ்சுதாங்க பேசணும், அப்படின்னா வணங்கிட்டேதான் பேசணும். இவரு குள்ளல நின்று பேசினா கேள்வி கேட்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கு. நம்மளுக்கு போற லைன்ல நம்ம போயிருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய பெயர் சுப்ராயில். எனக்கு வயது 55. நான் நிலா அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டேன். வெங்கடபதி ரெட்டியார் அவர்களுடைய விவசாயத்தில் அவர் புரிந்த சாதனைகளின் நிகழ்ச்சியை நிலா அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டேன். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஐயா அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து விவசாயத்தில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். ஐயாவின் இந்த முயற்சியானது மேலும் மேலும் தொடர ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, முனைவர் செந்தில்குமார் அக்ரிகல்ச்சர் அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது நம்ம நிறைய இப்போல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் வருது. அதாவது நிறைய கெமிக்கல் இல்லாத ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. ஆனாலும் விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்ல நிறைய இன்னும் கஷ்டம் இருக்கிறதாவே தான் நாங்க யோசிக்கிறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பூச்சிக்கொல்லியோ ஏதோ ஒரு கெமிக்கல் கடந்தது ஈஸியா கிடைக்குது. ஆனா ஆர்கானிக் பண்ணும்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மகசூல் இல்லை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி போறாங்க. அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்ம எப்படி முன்னேற்றலாம் அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். மேடம், மிக அருமையான கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் மாசுபடுது. அது போக ஹெல்த் விஷயமா பாத்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் ஆகட்டும் பழங்களாகட்டும் எல்லாமே பூச்சிக்கொல்லிகள் அதனுடைய ரெசிடுவல் எஃபெக்ட் என்றது ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் என்றதும் இப்போ அதுலயும் கலப்படம் ஆகிட்டு. ஸோ இப்போ வரும் காலகட்டத்தில் நம்ம 1965ஆம் ஆண்டு இந்தியா உணவு பற்றாக்குறைக்கு மிகப்பெரிய நம்ம உணவு உற்பத்தியை பற்றாக்குறையா இருந்தது. ஸோ அதனால நம்ம அமெரிக்காவிலிருந்து கோதுமையெல்லாம் இறக்குமதி பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல வேளாண் விஞ்ஞானிகளாகவும் பல பசுமை புரட்சியின் காரணமாக நாம இன்னைக்கு உணவு தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். ஸோ இப்ப நமக்கு இருக்கிற முக்கிய தேவை மண் வளத்தை நாம் பின்வரும் சந்ததியருக்கு நாம் நல்ல மண் வளத்தை விட்டு செல்ல வேண்டும். அதற்போக நம் உணவுகள் நல்ல நச்சு இல்லாத உணவுகளை நம் சந்ததியருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு கான்செப்ட் இப்ப மிக பிரபலமாக பரவி கொண்டு வருகிறது. இப்ப பெரிய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாலும் நமக்கு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தனியா ஒரு ஸ்டால்ல வச்சு விற்கிற அளவுக்கு இப்ப மக்களிடையே விழிப்புணர்வு வந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், சாமை, வரகு, திணை, குதிரவாளி, அரிசி இது எல்லாமே ஆர்கானிக்லி உருவாக்கப்பட்ட ஒரு சந்தையில கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. மக்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இப்ப தாங்கள் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஈஸியா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அது உற்பத்தி செய்யறதுக்கு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் பாத்தீங்கன்னா உடனே ஒரு விவசாயி 20 வருஷமா பூச்சி மருந்துகள் உரங்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாரு.
இப்போ திடீர்னு அவர் நிலத்துல வந்து அவர் ஆர்கானிக்கா மாத்தணும்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 3 ஆண்டுகள் தேவைப்படும். ஸோ அந்த 3 ஆண்டுகள் அவர் வந்து பூச்சிக்கொல்லிகளோ உரங்களோ பயன்படுத்தாம அந்த 3 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுவாங்க மேடம். ஸோ இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பயிர் வைக்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் ஒரு பக்கத்துல விவசாயிகளும் அவரும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததால் தான் இன்னைக்கு வந்து இது விவசாயிகள் மத்தியில ஒரு இப்ப நாங்களே ஆர்கானிக் பண்ணலாம் பக்கத்துல விவசாயிகள் அவரும் அதே ஒரு மனநிலையில இருந்தா இது ஈஸியா இதுவாகும். இப்ப நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கல உரம் அடிக்கல அப்படின்னு நான் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு பக்கத்துல உள்ள விவசாயிகள் அவர் பூச்சி மருந்து அடிச்சாருன்னா அந்த பூச்சி மருந்து காற்று வாக்கல என்னுடைய நிலத்துல படும். ஸோ அப்போ என்னுடைய ப்ராடக்ட் நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க அனலைசிஸ் பண்ணும்போது அதோட ரெசிடுவல் எஃபெக்ட் இருக்கு. ஸோ அப்போ இதனால என்ன பண்ணலாம், இது ஒரு சமூகமே ஒரு ஊரே சேர்ந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு காய்கறிகள் ஆர்கானிக்கலி வெஜிடபிள் க்ரோயர்ஸ் அசோசியேஷன் மூலயமா ஒரு பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து உற்பத்தியாளர்கள் குழுக்கள் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு தேனி பக்கம் பார்த்தீங்கன்னா திராட்சைகள் முருங்கை அப்புறம் வந்து மதுரையில பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்கள் குழுக்கள் ஏற்படுத்திட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மூலயமா நாம வந்து ஒரு 100 விவசாயிகள் அந்த ஒரு ஊர்ல எல்லாருமே நாம வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், ஆர்கானிக்கலி வெஜிடபிள்ஸ் நாம ஏற்றுமதி பண்ணணும் என்ற ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னா இது வந்து மிக சாத்தியமாக வாய்ப்பு இருக்கிறது மேடம். நன்றி சார். இப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னாலே வந்து சில 3 வருஷமாவது தேவைப்படும். அதாவது நம்ம ஒரு 10-15 வருஷம் வந்து யூரியா அந்த மாதிரி கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மண் வளத்தை மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வரதுக்கு 3 வருஷம் தேவைப்படும் அப்படின்றீங்க. அந்த 3 வருஷ காலம் நம்ம என்ன சார் பண்ணணும்? அந்த 3 வருஷ காலம் வந்து நம்ம கெமிக்கல் இல்லாம வச்சிருக்கணுமா இல்ல பயிரை வைக்காம வச்சிருக்கணுமா, எந்த மாதிரி பண்ணணும் சார்? மேடம் அந்த 3 வருட காலங்களும் நாம வந்து விவசாயம் பண்ணலாம். ஆனா வந்து பூச்சி மருந்துகளோ களைக்கொல்லிகளோ உரங்கள் இந்த மாதிரி வந்து போடாம நம்ம இயற்கை சம்பந்தமான பயன்களை பயன்படுத்தலாம். ஆனா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபுல்லி ஆர்கானிக் நம்ம சர்டிஃபை பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஒரு 50% ஆர்கானிக் ஸோ அந்த மாதிரி ஒரு லேபிளிங்ல நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு விற்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் கழிச்சு நம்ம 3 வருஷம் த்ரூ 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் ஒரு பயிருக்கு அந்த ஒரு காலநிலையை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அதிகபட்சம் 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளும் நீங்க விவசாயம் செய்யலாம். அந்த உணவுப் பொருட்களை நாங்கள் வந்து 50% ஆர்கானிக் என்ற பேர்ல நம்ம விற்கலாம். அந்த 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு நீங்க வந்து ஃபுல்லி ஆர்கானிக்னு ஒரு சர்டிபிகேட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க மேடம். அதுக்கு வந்து சில ஏஜென்சிலாம் இருக்காங்க, அப்பீடா அப்புறம் இன்டகிரேட்டட் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூவ்மெண்ட், நேஷனல் ப்ராடக்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாம வந்து இந்த ப்ராடக்டை ஃபுல்லி ஆர்கானிக்கா பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆண்டுகள் வந்து விவசாயிகள் வந்து தம் நிலத்தை சும்மா போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க விவசாயம் பண்ணலாம். ஆனா களைக்கொல்லிகள் பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாம விவசாயம் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? என் பேரு குப்புசாமி, வயது 59. நிலா சமுதாய வானொலியில் அனுபவ நிகழ்ச்சியில கேட்டேன். அதுல முனைவர் செந்தில்குமார் வந்து விவசாயத்தை பத்தி சொன்னாருங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. நிறைய விஷயத்தை கத்துக்கணும். விவசாயத்துல ரசாயனம் போடாம இயற்கை முறையில எப்படி விவசாயம் பண்ணலாம், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அதை சாப்பிட்டா உடம்பு இவ்வளவு நல்லது, ரசாயன விவசாயம் பண்ணி அதோட கெமிக்கலை சாப்பிட்டா உடம்பு இவ்வளவு கெடுதல்ன்றதையும் தெளிவா சொன்னாங்க. முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.